பிருகு மகரிஷி மற்றும் அவரது வாழ்க்கை. பிருகு மகரிஷியும் புலோமையும். பழங்காலத்தில் பிருகு மகரிஷி தனது மனைவி புலோமையுடன் வாழ்ந்து வந்தார். அவர் கர்ப்பிணியாக இருந்தபோது மகரிஷி ஸ்நானத்திற்கு செல்லும்போது புலோமையிடம் யக்னத்திற்கு அக்கினியை தயாரிக்குமாறு கூறினார். அந்த நேரத்தில் புலோமன் என்ற அரக்கன் அங்கு வந்தான். புலோமையை பார்த்ததும் அவளின் அழகு கண்டு மயங்கி அவள் யார் என்று அக்னிதேவரிடம் கேட்டான். அக்னிதேவர் குழப்பமடைந்தார். ஏனெனில் புலோமன் ஒரு காலத்தில் புலோமையை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருந்தான். ஆனால் அவளின் தந்தை அவளை பிருகு மகரிஷிக்கு மனம் முடித்து வைத்தார். இந்நிலையில் அக்னிதேவர் உண்மையை சொல்லாவிட்டால் பொய் கூறிய பாவம் உண்டாகும். ஆனால் உண்மையை சொன்னால் புலோமன் தீங்கு விளைவிக்க கூடும். இதனால் அக்னிதேவர் உண்மையை வெளிப்படுத்தினார். இவள் பிருகு மகரிஷியின் மனைவி என்று கூறினார். அது கேட்டவுடனே புலோமன் கோபம் கொண்டு ஒரு பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டு புலோமையை கடத்திச் சென்றான். அந்த திடீர் அதிர்ச்சியில் அவளுடைய கர்ப்பம் கிழிந்து குழந்தை கீழே விழுந்தது. அந்த குழந்தை கண்களை திறந்தபோது அவனது ஆற்றலால் புலோமன் எரிந்து நாசமடைந்தான். இந்த குழந்தைதான் சியவனன் என அழைக்கப்படுகிறான். அக்னிதேவருக்கு பிருகு மகரிஷியின் சாபம். பின் புலோமா தனது மகனுடன் பிருகு மகரிஷியிடம் சென்றாள். அதிக பாசத்துடன் அவன் குழந்தையை நோக்கிய போது அவள் நடந்ததை சொன்னாள். அதை கேட்டதும் பிருகு மகரிஷி மிகுந்த கோபமடைந்து, அக்னிதேவா, என் மனைவி பற்றி சொல்ல வேண்டாம் என்று நீ முடிவெடுக்கலாம். ஆனால் நீ உண்மையை சொல்லி ஒரு அரக்கனுக்கு உதவி செய்துவிட்டாய். எனவே நீ இனி சர்வபக்ஷகன், அனைத்தையும் விழுங்கும் ஆகிவிடுவாய் என்று சபித்தார். அக்னிதேவர் மிகுந்த கவலையடைந்து, மகரிஷி, பொய்யை சொன்னால் நரகத்திற்கு செல்வேன். எனவே நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என் குற்றமில்லாமல் நீங்கள் என்னை சபிக்கின்றீர்கள். நான் இந்த உலகத்திற்கே தேவையானவன். இனி யாகங்களில் ஹவிஸ், வேள்வி கொடை கொடுக்க மாட்டேன் என்று கூறினார். அதனால் உலகம் இருளில் மூழ்கியது. யாகங்கள் நின்றுவிட்டன. தீபங்கள் அணைந்தன. பித்ரு தர்ப்பணங்கள் முடங்கின. மக்கள் வேதனையடைந்தனர். அனைத்து தேவதைகள் பிரம்மதேவரிடம் சென்றனர். பிரம்மதேவர், அக்னிதேவா, நீ உலகத்திற்கே முதன்மையானவன். சர்வபக்ஷகனாக இருந்தாலும் நீ எப்போதும் தூயவனாகவே இருப்பாய். இனி உன் ஒளியை மீண்டும் தருவாய் என்று கூறி சமாதானம் செய்தார். இதனால் அக்னிதேவர் மீண்டும் யாகங்கள் மற்றும் வேள்விகளுக்கு திரும்பினார். ருருவும் பிரமத்வராவும். சியவன மகரிஷியின் பேரன் ருரு. அவர் பிரமத்வரா எனும் அழகிய பெண்ணை காதலித்தார். ஆனால் ஒரு பாம்பு கடித்து அவள் இறந்தாள். ருரு மிகவும் கவலையடைந்து தேவதைகளிடம் வேண்டினான். நான் புண்ணியவானாக வாழ்ந்து வந்தேன். என் செயல்களால் என் காதலி உயிருடன் வரட்டும் என்று பிரார்த்தித்தான். யமன் வந்து யாராவது தங்களது ஆயுள் பாதியை அவளுக்கு தந்தால் அவள் உயிர்த்தெழலாம் என்றார். உடனே ருரு தனது ஆயுளின் பாதியை அளித்து பிரமத்வராவை உயிர்த்தெழச் செய்தார். பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர்.